ஒரு செயற்குழு உறுப்பினராக மட்டும் என்னோட கருத்தை தெரிவிக்கிறேன். நான் என்னோட கருத்து இந்த தயாரிப்பாளர் கவுன்சில் தலைவரின் கருத்து அல்ல. இது சுத்த பைத்தியகரத்தனமான இந்த பொழப்பு கெட்ட டேஷ் பொண்டாட்டிக்கு டேஷ்னு ஒரு பழமொழி வரும். அந்த மாதிரி இது கேவலமான ஒரு நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். ஏண்டா எல்லாருமே ஏழைப்பாளைகள் நடுத்தர மக்கள் வியாபாரிகள்னு போட்டு ஒட்டுமொத்தமாக ஆளும் மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய வர்க்கத்தை சேர்ந்தவங்களை தவிர இது வேறு யாருக்கும் பயன் தராது. அன்னைக்கு ஜிஎஸ்டி உட்பட இதுக்கு தான் ஸ்ட்ரைக் கொண்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். அன்றைக்கி அபிராமி ராமநாதனுக்கு அன்றைக்கி புரியல, இன்றைக்கி வலிக்குதுன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. அதனால் இது ஜிஎஸ்டிங்கிறது சரக்கு மற்றும் சேவை வரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஆளுகிறவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அழகாக சரக்கில் அவங்க பார்க்குற லாபத்துக்கு சரக்கு அவங்க விற்கிற சரக்குக்கு ஒத்த பைசா கூட கிடையாது. இதில் இருந்தே இது எவ்வளோ பெரிய மொளமாரித்தனம்னு புரிஞ்சுக்கலாம். நீங்கள் நான் இப்படி தான் பேசுவேன், தப்பாக யாரும் புரிஞ்சிக்கக்கூடாது. சரக்கு இருக்கு இல்லையா டாஸ்மாக்கு, அதுக்கு இதில் வரியே கிடையாது. அந்த மாதிரி பெட்ரோலுக்கும் அதாவது இன்னொன்று இதை ஆதரித்து சில ஊடகங்களில் காட்டுறாங்க, பேசுகிறாங்க. சார் இதை ஏற்று சண்டைப்படாதீங்க, இதை ஏற்று போராடாதீங்க, அதையும் சேர்த்து சொல்கிறாங்க. இப்போயே அவன் கைக்கூலிகள் அவனுடைய எடுபடிகள்ங்கிறது தெரியுது. இது மக்களை வாட்டி வதைச்சு ஏற்கனவே சினிமா அந்த டிமானிட்டேஷனில் சினிமாவுக்கு 1000 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு லாஸ். அதை சினிமாக்காரங்களுக்கு, நான் சினிமாக்காரங்களுக்கு மட்டும் பேசுகிறேன். விவசாயிகள் செத்துட்டான், எல்லாம் செத்துட்டான், ஆறு தண்ணி இல்லை, நாடே நாசமாக கிடக்கு, வேலை வாய்ப்பு இல்லை. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இங்கே நான் சொல்கிறேன், நல்லா பாருங்கள். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இதை அறிவிக்கிறாங்களாம். ரொம்ப சந்தோஷம். அதாவது எவ்வளோ ஒற்றுமை பாருங்கள். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து இதை அறிவிக்கிறாங்க. வரவேற்கிறேன். அட 2 பேரும் சேர்ந்து முதல்ல நதிய நேரம் இணங்கடா, விளக்கணுங்களா, அதை செய்யுங்கடா, மக்களை வாழ வைங்கடா. சாவடிச்சுக்கிட்டு மேலே மேலே சாகடிக்கிறாங்க. இது அழிவை நோக்கி தான் போகும், சினிமா நாசமாக போகும். ஜிஎஸ்டிலாம் ஏற்றுக்க முடியாது, நான் மீட்டிங்லையும் ஏற்றுக்க விட மாட்டேன். நன்றி, வணக்கம். சார், ஜெயலலிதா இருந்தபோது ஏற்றாங்க. இதை மட்டுமா ஏற்றாங்க? நீட் தேர்வையும் ஏற்றாங்க. எவனாவது பிரச்சனை அம்மா வழியில் ஆட்சி நடத்தினே அம்மான்னு சொன்னீங்கன்னா அவனை உதப்பேன். நான் இனிமேல் உதப்பேன். நான் எனக்கு சொல்ல உரிமை இருக்குது. சும்மா பொய்ய சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இந்த அம்மா ஏற்றாங்களா இல்லையா? நீட் தேர்வுனால இப்போ எத்தனை குழந்தைங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு பசங்க யாராவது வந்தாங்களா? அவங்க ஏற்றாங்களா இல்லையா? ஜிஎஸ்டி ஏற்றாங்களா இல்லையா? எடுபடிகள், கோழைத்தனமான முதுகெலும் பெற்றவர்கள். இது ஆட்சியே கிடையாது. நன்றி, வணக்கம்.